வணக்கம். ஜூன் 12ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஜூன் 11ஆம் தேதி நிஃப்டி 0.2% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 23,160 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 2,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,800 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 12,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்க நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 4,200 கோடி ரூபாய்க்கு. அமெரிக்க அதிபர் ஈரான் மீதான தாக்குதலை அதிகப்படுத்த போகிறதாக தெரிவிச்சிருக்கிறாரு. ஈரானில் இருக்கக்கூடிய கார் ஐலண்ட்ஸை டேக் ஓவர் பண்ண இருப்பதும் அங்கே எண்ணெய் கிணறுகள் இருக்குது போல தெரியுதுங்க. ஸோ ஆயில் கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ண இருக்கிறாங்க. எப்படி வெனிசுவேலாவில் ஆயில் கண்ட்ரோல் எடுத்துருக்காங்களோ அது மாதிரியான கண்ட்ரோல் எடுக்க போகிறதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருந்தாங்க. அந்த செய்திக்கு பிறகு எக்கனாமிக் டைம்ஸில் மற்றொரு செய்தி வந்திருக்குங்க. அமெரிக்க அதிபர் ஈரான் மீதான தாக்குதலை ரத்து செய்திருக்கிறாரு. பேச்சுவார்த்தை நடைபெறுதுன்ற தகவல் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். அந்த 2 நாடுகள் மட்டும் இல்லைங்க, UAE மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ். இது முதல் முறையாக நேருக்கு நேர் 2 நாடுகள் UAE மற்றும் ஈரான் பேச்சுவார்த்தையில் இறங்கி இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. சில கல்ஃப் நாடுகள் அமெரிக்கா கிட்ட இழப்பீடு கேட்டிருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்காவுடன் நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நாடுகள், எங்கே அமெரிக்காவோட பேசிஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்களோ அந்த நாடுகள் எல்லாமே இழப்பீடு கேட்குறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அமெரிக்கா என்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்கன்னா, ஈரானுடைய ஃபண்டை அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அதை அன்ஃப்ரீஸ் பண்ணணும் தான் ஈரான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃப்ரீஸான ஃபண்டை இழப்பீடுக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தில் அமெரிக்கா இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. 2%லிருந்து 2.25% உயர்த்தி இருக்கிறாங்க. 3 ஆண்டுகளில் முதல் முறையாக உயர்த்தி இருக்கிறாங்க யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க். டெக்ஸ்டைல் செக்டர் குறித்தான ஒரு தகவல். டெக்ஸ்டைல் செக்டருடைய அமைச்சர் கிரிராஜ் சிங் ஒரு அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸை 2.7 மடங்கு ஆக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ $37 பில்லியன் இருப்பது $100 பில்லியன் உயர்த்த வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாரு. எவ்வளவு நாட்களுக்குள்ளன்றது அந்த டேட்டா அவங்க கொடுக்கலிங்க. அவங்க எப்படி அதை அச்சீவ் பண்ண பார்க்குறாங்கன்னா, 15 ஹை இன்கம் கண்ட்ரீஸை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 40 கண்ட்ரீஸை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு. அதில் குறிப்பாக 15 ஹை இன்கம் கண்ட்ரீஸையும் அவங்க டார்கெட் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறாங்க அமைச்சர். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. இந்திய ரூபாயின் மதிப்பு $க்கு நிகராக நேற்று 50 பைசா ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 95.75 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு $க்கு நிகராக. ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் இன்னைக்கு லிஸ்டாக இருக்குங்க. IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் $2.75 அதிகமாக இருக்குது. அது IPO விலை காட்டிலும் 6% அதிகம். வேதாந்தா டிமர்ஜர் குறித்தான அப்டேட். நம்ம முன்னே தெரிந்த செய்தி 4 கம்பெனிஸாக டிமர்ஜ் ஆகுதுங்க. ஏற்கனவே வேதாந்தா இருக்குது, அது தவிர 4 கம்பெனிஸ், ஒட்டுமொத்தமாக 5 கம்பெனிஸாக இருப்பாங்க. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் தான் புதிதாக வரக்கூடிய 4 கம்பெனிஸ் அந்த டிமர்ஜரில். எப்போ லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஜூன் 15ஆம் தேதி லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து முந்தா நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. 2,300 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்கன்னு. அதில் இப்போ ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. CNBC TV 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கவர்னன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இதை கேள்வி கேட்குறாங்க. ஏன் 2,300 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்துகிறீங்க? யார் பணத்தை உள்ளே கொண்டு வராங்க? வரப்போகிற பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய இருக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே 2,000 கோடி ரூபாய்க்கான கேஷ் இருந்துகிட்டு இருக்கு உங்கள் கையில். அதை பயன்படுத்தாமல் ஏன் புதிதாக நீங்கள் ஃபண்ட் ரைசிங் நடத்துகிறீங்க? ஏன்னா இந்த ஃபண்ட் ரைசிங் நடத்துறதுனால ஷேர் ஹோல்டர்ஸுடைய பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ டைல்யூட் ஆகும். 18லேருந்து 19% டைல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும்னு கவர்னன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஜி கிட்ட. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18லேருந்து. டாபர் குறித்து சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. தாத்ரா நாகர் ஹவேலியில் இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சில ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மோசடி நடந்திருக்கு. ஏன்னா ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பயன்படுத்த வேண்டியிருந்தது, ஆனால் அவங்க பல ப்ராடக்ட்ஸ்க்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ரெக்கார்ட்ஸில் அப்படி காட்டல. அந்த மாதிரியான குற்றச்சாட்டு, ஃபால்சிஃபைட் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்ற குற்றச்சாட்டு இருந்தது. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஆலைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்போர்ட் அலர்ட் விதிச்சிருக்கிறாங்க. இம்போர்ட் அலர்ட் விதிச்சாங்கன்னா அந்த ஆலையிலேருந்து
இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவில் அனுமதிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய புரிதலுங்க. ஸோ அதுக்கு இம்போர்ட் அலர்ட் இப்போ விதிச்சிருக்கிறாங்க. சில உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆய்வில் என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுடைய பேக்கேஜிங் மெட்டீரியல் பக்கத்தில் பறவைகள் இருந்தது, பறவைகளுடைய எச்சம் இருந்தது. ஸோ இதெல்லாமே ரூல்ஸ் படி இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கு. இது சில தவறுகள் நடந்தது தான் சொல்லியிருக்கிறாங்க உதாரணமாக. இப்போ இம்போர்ட் அலர்ட் விதிச்சிருக்கிறாங்க யுஎஸ்எஃப்டிஏ இந்த டாபர் ஆலைக்கு. டாபர் தரப்புலேருந்து இதனால் ஃபினான்ஷியல் இம்பேக்ட் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ்ட்ரல் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பிஸ்னஸில் அவங்க நுழையிறாங்க. 39 கோடி ரூபாய்க்கு 60% ஸ்டேக் வாங்குறாங்க. டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் எல்எல்பியில் இந்த டிரான்சாக்ஷன் ஆகஸ்ட் 31 முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்ட்ரல் லிமிடெட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாள் எஸ்பிஐ அதிகாரியான அனில்குமார் ஜெயினுடைய சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. 3 கோடி ரூபாய்க்கான அசட்ஸை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு. இது ஏப்ரல் 2017 முதல் டிசம்பர் 2018 காலகட்டத்தில் இந்த சொத்து சேர்த்திருக்கிறார்ன்ற குற்றச்சாட்டுங்க. ஸோ இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே சிபிஐ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வந்து சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. இவர் அனில்குமார் ஜெயின் முன்னாள் எஸ்பிஐ அதிகாரி. அவர் என்னவா இருந்திருக்காருன்னா, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக இருந்திருக்கிறாரு போபாலில் இருக்கக்கூடிய ஒரு கிளையில். அவர் சட்டவிரோதமாக 3 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாருன்ற குற்றச்சாட்டு. சட்டப்பூர்வமாக அவருக்கு வந்திருக்கக்கூடிய வருமானத்துடன் ஒப்பிடும்போது இது 481% அதிகமாக இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்டுடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. எம்டி மற்றும் சிஇஓ பேட்டி கொடுத்துருக்காங்க. 2027 நிதியாண்டில் லூப்ரிகன்ட் இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சியை காட்டிலும் கல்ஃப் ஆயிலுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதற்காக அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. அடுத்த 3-4 ஆண்டில் 70% அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய எம்டி மற்றும் சிஇஓ. ஆப்பியஸ் மைன்ஸ் ஐடி கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு புது ப்ராடக்ட் அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. ஏஐ சம்மந்தமான ப்ராடக்ட் ரெல் ஏஐ பில்டுன்ற பேரில் அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் இது பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்பியஸ் மைன்ஸ் டெக்னாலஜிஸ். என்எல்சி இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. எதற்காக இந்த ஒப்பந்தம்னா, ரேர் எர்த்ஸ்க்காகத்தான் இந்த ஒப்பந்தம். மைனிங் வேஸ்ட்லேருந்து ரேர் எர்த்ஸை எடுப்பதற்காக இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க என்எல்சி இந்தியா. ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 15% அதிகரித்தது. ஜேஎம் ஃபினான்ஷியல் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸுக்கு தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. முன்ன சொல்லியிருந்த டார்கெட் $935, புது டார்கெட் $1200. அனில் அம்பானிக்கு மற்றொரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. நேற்றே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அவங்களுடைய சில கம்பெனிகள் இருக்கக்கூடிய முன்னாள் ஊழியர்களை கஸ்டடியில் எடுக்கிறாங்க சிபிஐன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனில் அம்பானி மீது தனிப்பட்ட முறையில் பர்சனல் இன்சால்வென்சி வழக்கு பதிவு செய்திருந்திருக்கிறாங்க. என்சிஎல்டி இப்போ அதை விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. என்சிஎல்டின்றது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறார் அனில் அம்பானின்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்திருக்காங்க. மேல்முறையீடு எங்கே செய்வாங்கன்னா, அப்பல்லட் ட்ரிபியூனல், நேஷனல் கம்பெனி லா அப்பல்லட் ட்ரிபியூனல் செய்ய இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ 1200 கோடி ரூபாய் லோன் கொடுத்திருக்காங்க ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மற்றும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராடெலுக்கு. அதற்கு கேரண்டி கையெழுத்து போட்டிருப்பது அனில் அம்பானி தான். கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அனில் அம்பானி கையெழுத்து போட்டிருந்திருக்கிறாரு கேரண்டி கையெழுத்து. இப்போ அதனால் இப்போ எஸ்பிஐ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. லென்ஸ்கார்ட்டில் பிளாக் டீல் நடந்ததுன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் உறுதி செய்திருக்கிறாங்க யார் விற்பனை செய்திருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்கன்னு. எதிர்பார்த்த மாதிரியே ஏடிஐஏ அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியுடைய பிளாட்டினம் ஜாஸ்மின் ட்ரஸ்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 2.3% ஸ்டேக் 1960 கோடி ரூபாய்க்கு அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. பையர்ஸ் பார்க்கும்போது 19 குளோபல் மற்றும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அதில் சில பையர்ஸுடைய பெயர்களும் கொடுத்திருக்கிறாங்க. கோல்ட்மன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட், சிட்டி குரூப், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், கோட்டக் மஹிந்திரா லைஃப் இன்சூரன்ஸ், மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது நேற்றுக்கான டேட்டா. விரைவாக பார்த்துடலாம். ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் 15% அதிகரித்தது. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 6%, ஆலைட் பிளெண்டர்ஸ் 6%, ப்ளூஜெட் ஹெல்த் கேர் 6%, பாலிமெடிக்யூர் 4% அதிகரித்தது. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 3%, டாடா கெமிக்கல்ஸ் 3%, டாரண்ட் ஃபார்மா 2% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் எல்டிஐ மைண்ட்ரி 3% விழுந்தது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 3% விழுந்தது. ஜென்சார் டெக்னாலஜிஸ் 3%, கிளாக்ஸோ ஸ்மித்லைன் ஃபார்மா 3%, வெல்ஸ்பன் லிவிங் 3%, ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 4%, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 5% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.